தவறு. இதற்கு சரியான பதில் சி. சுப்பிரமணியம். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நதி எது? மிகப்பெரிய நதி காவிரி என்பது மிக சரியான பதில். மாணவர்களுக்கான ஒரு கேள்வி, அதாவது கிரிக்கெட் விளையாடுறவர்களுக்கு. கிரிக்கெட்டில் நெல்சன் ஐ எனப்படுவது என்ன? நெல்சன் ஐ ஆக்சுவலி அந்த நம்பர்னா 111. இது ஒரு குறியீடு. 111 நெல்சன் ஐ அம்பேர்களுக்கான ஒரு குறியீடு. சரி, அடுத்த கொஸ்டின். தமிழ்நாட்டில் மலர்கள் உற்பத்தியில் முதலிடம் உள்ள மாவட்டம் அது? எந்த இடம்? தவறு. 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 தயவு செய்து ஒவ்வொரு ஆளாக சொல்லுவோம். தவறு. தவறு. நான் சொல்றது கொஸ்டினை கரெக்டா கேளுங்க. தமிழ்நாட்டில் மலர்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம். ஊர் கேட்கலாமா? மாவட்டம். தவறு. கன்னியாகுமரி. திருநெல்வேலி. தவறான பதில். தவறு. 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 ஒரு நிமிஷம். தவறு. தவறு. திருவண்ணாமலை. தவறு. தவறு. இப்ப சொல்லி சொல்லி எல்லா மாவட்டத்தையும் சொல்லிடுவீங்க நீங்க. சரியா? ஓகே, இதுக்கு கரெக்டான பதில் திண்டுக்கல் மாவட்டம். சரியா? திண்டுக்கல் மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் மலர்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. 2006, அதாவது ரொம்ப படம் பார்க்கிறவங்களுக்கு ஒரு கொஸ்டின். 2006 தமிழக அரசின் சிறந்த திரைப்பட விருதினை பெற்ற திரைப்படம் 2006 2006 சுப்பிரமணியபுரம். தவறு. மிருகம். தவறு. தவறு. சரியான பதில். அதாவது 2006 தமிழக அரசின் சிறந்த திரைப்பட விருதினை பெற்ற திரைப்படம் வெயில். இது பிள்ளைகளுக்கு ஈஸியாக தெரிந்திருக்கும். உலகிலேயே மிக ஆழமான கடல் எது? கடல் பசிபிக் பெருங்கடல் என்பது மிக சரியான பதில். சொன்னதாரு. 2 அல்லது 3 கொஸ்டின்களே உள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவள்ளுவர் சிலை, அதாவது கடல் நடுவே நமது கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்ட நாள் எது? நாள் எப்படி? ஜனவரி 1 2004. இல்லை. தவறு. 96. தவறு. தெரிந்தவர்கள் தயவு செய்து எழுப்பி இந்த மைக்கில் சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. எங்கேயோ நான் ஒரு ஆள் கரெக்டாக சொல்றது காதில் கேட்டுச்சு, அது மதிப்பு கிடையாது. 2000. டேட்டு சொல்லுங்க, எனக்கு புரியல. ஒரு நிமிஷம், ஒரு ஆள் சொல்லுங்க. தவறு. டேட்டு ஒரு நிமிஷம், ஒரு சொல்லணா. 1/5/2002. தவறு. 17/1/2000. தவறு. 17/1/2002. எப்படி? 17/1/2002. தவறு. தவறு. ஆனால் இவங்க சொல்லதெல்லாம் ரொம்ப நெருக்கமா. இதுக்கு சரியான விடை என்னவென்றால் 1/1/2000. 1/1/2000. அதான் நான் சொன்ன அவர் ரொம்ப நெருங்கி வந்தாருன்னு. சரியா? படம் பார்க்கிறவங்களை அடுத்த ஒரு கொஸ்டின். நடிகர் கமலஹாசனின் 100வது படம் அது?
விஸ்வரூபம். வசூல் ராஜா. தவறு. உலக நாயகன். நடிகர் கமலஹாசனின் 100வது திரைப்படம். கலைஞர். தவறு. இதற்கு சரியான விடை தவறு. தவறு. சரியான பதில் ராஜபார்வை. ராஜபார்வை தான் சரியான. நோய் எதனால பரவுது? நமது மூவர்ணம் அச்சடிப்பில் பச்சை நிறம் கிடைக்க எந்தெந்த நிறங்களை சேர்க்கணும்? 3 வர்ணங்கள்ல நீலம், மஞ்சள். சரியான பதில். அதாவது மூவர்ண அச்சடிப்பில் பச்சை நிறம் கிடைக்கணும்னா மஞ்சளும் நீலமும் மிக்ஸ் பண்ணாதான் அது கிடைக்கும். சரியான பதில். கொஸ்டின். விளையாட்டுத் துறையில் மிக சிறந்த பயிற்சியாளருக்கு ஜனாதிபதி அளிக்கும் விருது? துரோணாச்சாரிய விருது. சரியான பதில். அடுத்த ஒரு கொஸ்டின். முதல் ஒலிம்பிக் போட்டி எந்த இடம், எந்த வருடம் நடந்தது? ஒலிம்பியா. தவறு. ஏதென்ஸ். தவறு. பிரான்ஸ். முதல் கொஸ்டின் கிளியர் இருக்காங்க. முதல் ஒலிம்பிக் போட்டி நடந்த இடமும் வருடம்? சொல்லு. தவறு. வருடம். அதாவது அந்த இடத்தோட பேரும் வருடமும் வேணும். முதல் ஒலிம்பிக் போட்டி நடந்த இடமும் வருடம்? பிரான்ஸ் 1932. தவறு. ஜெர்மனி. தவறு. கிரீக். யார் வந்து பதில் சொன்னது? வருடம். 2000. அதாவது இந்த கொஸ்டினான பதில் கிரீஸ் என்பது சரியான பதில். ஆனால் வருஷம் 776வது வருடம். சரியா? வருடம் வருடம் கேட்டிருந்தோம். இன்னொரு கொஸ்டின். சின்னசாமி ஸ்டேடியம் எந்த இடத்தில் அமைந்துள்ளது? பெங்களூர். பெங்களூர். சரியான விடை. இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார்? ராஜாஜி. ராஜாஜி. யார் சொன்னது? சரியான பதில். ராஜாஜி என்பது மிக சரியான பதில். பேர் சொல்லு. இனி 7 கொஸ்டின். 7 கொஸ்டின். ஓகே. பாலில் கொஸ்டின் கேளுங்க. பாலில் தண்ணீரை கலப்படம் செய்வதை அறியும் கருவி எது? பால்மானி. லாக்டோமீட்டர். அது கரெக்டான பதில். ஒருவேளை பால் கம்பெனியில் எங்க வேலை பார்த்துருப்பானோ? அதாவது பாலில் தண்ணீரை கலப்படம் செய்வதை கண்டுபிடிக்கிறது லாக்டோமீட்டர். சரியான பதில். காற்றின் சக்தியையும் வேகத்தையும் அளக்கக்கூடிய உதவும் கருவி? அனிமோமீட்டர். அனிமோமீட்டர். இது மிக சரியான பதில். பெரிதும் பயன்படுத்தும் இடம்? மிக உபயோகமான நீர்மூழ்கி கப்பல். சரியான பதில். நீர்மூழ்கி கப்பல்ல தான் பெரிஸ்கோப் அதிகமாக யூஸ் பண்ணப்படுகிறது. அவர் பேர் அஜேஷ். பெரிய நாடு இது? வேட்டிகன். சரியான பதில். வேட்டிகன் என்பது மிக சரியான பதில். சந்திரனில் காணப்படும் உலோகம் எது? உலோகம். சந்திரனில் காணப்படும் உலோகம் எது? வெள்ளி. தவறு. மெக்னீசியம். உலோகம் என்ன? நிக்கல். ஸ்கூல்ல போய் படிக்கிற பசங்க. நிக்கல். தவறு. தவறு. தங்கம். தவறு. இரும்பு. இரும்பு என்பது மிக சரியான பதில். சந்திரனில் காணப்படும் உலோகம் இரும்பு. முழுமையான இந்து நாடு எது? நேபாளம்.
நேபாளம் என்பது சரியான பதில். சீரமைப்பு மற்றும் முன்னேற்றத்திற்காக பயன்படும் பன்னாட்டு வங்கி எது? அதாவது பன்னாட்டு வங்கி எனப்படுவது எது? சீரமைப்பு மற்றும் முன்னேற்றத்திற்காக பன்னாட்டு வங்கி எது? SBI. தவறு. உலக வங்கி. எது? உலக வங்கி. உலக வங்கி சொல்லி. உலக வங்கி என்பது மிக சரியான விடை. ஸ்ரீராம். ஸ்ரீராம். குடியரசு தின விழாவை அனைத்து நிகழ்ச்சிகளும் மிக சீரும் சிறப்போட நடைபெற்றது. இப்போது பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இதற்கு நமக்கு தலைமையேற்றி நடத்துவதற்காக வந்துள்ள நமது மன்ற தலைவர் திரு ஜி சுனில் அவர்களையும் நமது மன்றம் சார்பிலும் நமது ஊர் பொதுமக்கள் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இங்கு வரவேற்புரை அளிப்பதற்காக திரு ஆர் சுபாஷ் மன்ற செயலாளர் அவர்கள் வருவதாக இருந்தது. சில தவிர்க்க முடியாத குடும்ப காரணங்களால் அவர்களால் இங்கு வர இயலவில்லை. அதற்கு பதிலாக இங்கு நான் உங்கள் முன்னால் நிற்க வேண்டியுள்ளது. திரு ஆர் சுபாஷ் மன்ற செயலாளர் அவர்களையும் நமது சார்பிலும் மன்றத்தின் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த பொதுக்கூட்டத்தை முன்னிலை நின்று நடத்துவதற்காக நமது மன்றத்தின் பொறுப்பாளர் ரமேஷ் அவர்கள் இங்கு உள்ளார். அவர் சிறு அலுவலக வேலையாக வெளியில் நிற்கிறார். அவர்களையும் மன்றத்தின் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். பின்னர் நமக்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக வந்துள்ள திரு அம்ப்ரோஸ் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர்களை நமது பாரதம் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் வருக வருக என அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். திரு திரு ஜெபனேசர் அவர் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நம்மளுடன் வந்து இணைந்து விடுவார். அவர்களையும் நமது பாரதம் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். திரு பி ஜெயக்குமார் 12வது வார்டு உறுப்பினர். அவர் சிறிது நேரத்துக்கு முன்பு இங்கே வந்தார். ஒரு சிறு வேலை இருப்பதாக சொல்லி வந்து நம்மளோட கலந்து கொள்வேன், நீங்கள் தொடங்குங்கள் என்று சொல்லியுள்ளார். சிறிது நேரத்தில் அவரும் வந்துவிடுவார் என்று எதிர்பார்த்துக் கொள்கிறோம். அன்னார் அவர்களையும் நமது பாரதம் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். திரு ஜி சுரேந்திரதாஸ் இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர், இலக்குவிவரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நெய்யூர் அவர்களை நமது மன்றத்தின் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். திரு ஜெவனேஸ்வர் அவர்கள் இப்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நம்முடன் வந்து இணைவார்கள். அவர்களையும் நமது பாரதம் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். திரு பி ஸ்டாலின் மன்ற ஆலோசகர் நமக்காக இதுவரை அனைத்து உதவிகளையும் செய்து இதுவரை நம்மளுடன் கூட இருந்த
பி ஸ்டாலின் மன்ற பொறுப்பாளர் அவர்களை பாரத இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பிலும் ஊர் பொதுமக்களின் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்ததாக திரு விஜயகுமார் வியாசர் இளைஞர் மன்ற பொறுப்பாளர், அவரும் இப்போது வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நம்முடன் வந்து சேர்வார். அவர்களையும் நமது பாரத இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்ததாக நன்றியுரை கூறுவதற்காக திரு KSCB மன்ற பொறுப்பாளர் அவர்களையும் ஒரு பொதுமக்கள் சார்பிலும் நமது பாரத இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது ஓய்வு பெற்ற ஆசிரியர் டி அம்ப்ரோஸ் அவர்கள் நமக்காக ஒரு சிறப்புரையை தருவார். பொதுக்கூட்டத்திற்கு கரெக்டான சமயத்திற்கு நமது 12வது வார்டு உறுப்பினர் திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்களை நமது மன்றத்தின் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் நன்றியுடன் வருக வருக என வரவேற்கிறோம். பாரத இளைஞர் நற்பணி மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். 2 நாட்களாக இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது மிகவும் பாராட்டக்கூடிய காரியமாக இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு இன்றைய பொதுக்கூட்டத்தில் தலைமை தாங்கியிருக்கின்ற சகோதரர் பாசத்துக்குரியவர் சுனில் அவர்களை நான் மிகவும் மனதார வேண்டி பாராட்டுகின்றேன். அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக சுபாஷ் சொன்னார்கள், குடும்ப பிரச்சனை காரணமாக வர இயலவில்லை என்று. சென்ற முறையெல்லாம் திறமையாக நின்று ஓடியாடி வேலை செய்த அந்த பணிகள் என் கண் முன்னே நின்று கொண்டே இருக்கின்றது. அவர்களுக்கும் வராமல் இருந்தாலும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. மேலும் ரமேஷ் என்ற பொறுப்பாளர் ஆகியோருக்கும் என்னுடைய இதயபூர்வமான பாராட்டு. சுஜின் சென்ற வருடம் வரை தலைவராக இருந்து தற்போது நிகழ்ச்சிகளை எல்லாம் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. மேலும் இங்கு வர இயலாமல் தன்னுடைய சகோதரி மகளுக்கு திருமணம் என்ற காரணத்தினால் வர இயலாத போதிலும் அவர் இந்த அமைப்புக்கு மிகவும் கடமைப்பட்டவர், சிறப்பாக வழிகாட்டியவர் என்ற முறையில் நமது உண்ணாமலைக்கடை பேரூராட்சி தலைவர் திரு ஜெயசீலன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இன்னும் தொடர்ந்து திரு எபனேசர் அவர்கள், உண்ணாமலைக்கடை தொழில் அதிபர் திரு எபனேசர் அவர்கள் வருகை தருவதாக கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது. எனவே அவர்களுக்காகவும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. வணக்கம். மேலும் ஜெயக்குமார் 12வது வார்டு உறுப்பினர், அவரை பற்றி இன்னும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எந்த நேரத்திலும் இந்த இடத்தில் தான் காணும். கல்லு தொட்டி தம்பியாதிச்சன்மலை பம்மம், கல்லு தொட்டி தம்பியாதிச்சன்மலை பம்மம். இந்த இடத்தை தவிர வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலையாள், பணியாள். எந்த பிரச்சனையானாலும் சரி, எப்போதானாலும் சரி அவர் அங்கே வந்திருப்பார்.
ஆகவே அவரையும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து சுரேந்திரநாத், துணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் அவர்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துரை வழங்க இருக்கின்றார்கள். இளைஞர்களுடைய அக்கறையில் மிகவும் நாட்டம் கொண்ட அவர் உங்களுடைய வழிபாதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிறப்போடு எடுத்துக்காட்டி ஒரு நல்ல வாழ்த்துரை வழங்க இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. அடுத்ததாக எபனேசர் அவர் வருவதாக கூறியிருக்கின்றார்கள். வந்து கொண்டே இருப்பார். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்டாலின் மன்ற ஆலோசகர் இன்றும் நேற்றும் நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இங்கே உடனிருந்து அறிவிப்புகளை கொடுத்து நிகழ்ச்சிகளை எல்லாம் உற்சாகமூட்டி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட்டு அமர்ந்திருக்கின்றார். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வோடு இதேபூர்வமான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக விஜயகுமார் அவர்கள் இளைஞர்களுக்கு நல்ல அறிவுரைகளை கூறி அவர் இளைஞர்கள் எப்படி வாழ்ந்தால் நலமாக இருக்கும் என்பதை சிறப்பாக எடுத்துக்காட்டுவார். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை மக்களுக்கு, உங்கள் இளைஞர்களுக்கு எடுத்து காட்டி சிறப்புரை ஆற்றக்கூடிய திறமை வாய்ந்தவர். அவர்களுக்கும் சற்று நேரத்தில் வருவார் என்ற நல்லெண்ணம் இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிபின் மன்ற பொருளாளர், எல்லாம் இருந்தாலும் ஒரு மன்றம் அல்லது ஒரு கூட்டம் சிறப்பாக செயல்பட வேண்டுமானால் அதற்கு தேவை பொருள். அந்த பொருளை வைத்திருப்பவர் மிக கவனமாக இருக்க வேண்டியவர். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர் சிபின் எடுத்துக்கொண்டு சிறப்பாக செயல்படுகின்றார் என்றால் அவர்களையும் என்னுடைய பாராட்டுக்களையும் வணக்கத்தையும் அவர்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் ஒரு விழா சிறப்படைய வேண்டுமானால் அந்த விழாவை பார்வையிடும் பார்வையாளர்கள், இங்கு ஏராளமான இளைஞர்களும் சிறுவர்களும் தாய்மார்களும் மற்றும் சகோதரிகளும் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் கூற ஆசைப்படுகின்றேன். இன்று நடக்கின்ற இந்த குடியரசு தின விழா நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த 65வது குடியரசு தின விழாவாகும். பல ஆண்டுகால சுமார் 300 வருடங்களாக அந்நியருக்கு அடிமைப்பட்டு 1947 விடுதலை பெற்ற நாம் நமது இந்திய நாட்டுக்கு தேவையான சட்ட திட்டங்களை வரைவு செய்து அதனை வெளியிட்டு அதன்படி நம்முடைய ஆட்சியை அமைக்க ஏற்படுத்தப்பட்ட நாள்தான் ஜனவரி 26, 1950 ஜனவரி 26. அன்றிலிருந்து இன்று வரை இந்திய அரசியல் சட்டப்படியே நமது நாடு சென்று கொண்டிருக்கின்றது. நாடு என்னென்ன முறையில் எப்படியெல்லாம் செல்கிறது என்பதை இந்திய அரசியல் சட்டம் வகுத்த வழியில்தான் நடக்கின்றது என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொண்டதுதான். அதற்கு இந்திய அரசியல் சட்டம் உருவாவதற்கும் சுதந்திரமடைவதற்கும் தன் இன்னுயிர்களை ஈன்ற முன்னோர்களை நினைப்பதும் இந்த நாளில்தான். ஆயிரக்கணக்கான மக்கள் ஜாலியன் வாலா படுகொலை மக்களை அதிர வைத்த ஒரு படுகொலை. அந்த படுகொலைக்கு பின்தான் நமது இந்தியா விடுதலைக்கான ஒரு உத்வேகம் ஆரம்பித்தது. அதில் பல
ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தங்கள் உயிர்களை மாய்த்து கொண்டார்கள். அதன் பின் நடந்த உப்பு சத்தியாகிரகம், மறியல் போர் ஆகியவற்றிலும் இளைஞர்களுடைய பங்கு பெரும் பங்காக இருக்கின்றது. தண்டி யாத்திரையின் போது மகாத்மா காந்தியோடு சென்ற மக்களின் எண்ணிக்கையில் 52% இளைஞர்கள் என்றால் இளைஞர்களின் பங்கு எவ்வளவு என்பதை நாமே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அன்று 40 கோடி மக்களாக இருந்தவர்கள் இன்று நாம் 120 கோடி மக்களாக மாறியிருக்கின்றோம். அந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கின்றோம் என்றால் நம்முடைய நாட்டின் வளர்ச்சி அந்த அளவில் இருக்கும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. அதை பற்றி நான் இங்கு குறுக்கிட விரும்பவும் இல்லை. இந்த இளைஞர்களுக்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் சொல்லுகின்ற ஒரு சில கருத்துக்கள் மட்டும் வைக்க ஆசைப்படுகின்றேன். ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டுமானால் அந்த சமுதாயத்திற்கு பல்வேறு விதமான தூண்டுகோள்களும் லட்சியங்களும் அவசியம். லட்சியம் இல்லாத படகு ஒரு துடுப்பில்லாத படகை போன்றது. லட்சியம் இல்லாத மனிதன் துடுப்பில்லாத படகை போன்றவன். ஆகவே நம்ம ஒவ்வொரு மனிதருக்கு லட்சியம் இருக்கின்றது. அந்த லட்சியத்தை அடைவதற்கு வழிகாட்டுகின்றது தற்போதைய இளைஞர்கள். இளைஞருடைய பங்கு பெரும் பங்கு என்பதில் மறக்க முடியாத உண்மை. அது வரலாறுகளை எடுத்து பார்த்தால் நிச்சயமாக தெரியும். அந்த நிலையில் பாரத இளைஞர் நற்பணி மன்றம் ஆரம்பிக்கப்பட்டு 3 ஆண்டுகளிலேயே இவ்வளவு பெரியதொரு வளர்ச்சி அடைந்திருக்கு என்றால் அதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் இளைஞர்களுடைய ஆற்றல் என்ன, அவர்கள் செய்த பணி என்ன என்பது நன்றாக புரிந்து கொள்ள முடியும். 1வது ஆண்டில் அன்றும் வந்திருந்தேன், 2வது ஆண்டிலும் பங்கெடுத்திருந்தேன். அதனால் நீங்கள் எவ்வளவு வளர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை அளவுகோல் இல்லாமலே என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்புக்குரிய அந்த இளைஞர்கள் மிகவும் சிறப்பாக தங்களுடைய செயல்பாடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் சிறிதும் ஐயமில்லை. ஒரு இளைஞர்கள் செய்கின்றார்கள் என்றால் அவருடைய ஆற்றல் அத்தகையது. ஒரு நாட்டில் வளர்ச்சி திட்டங்களை பற்றி ஆராய்வதற்காகவும் நாட்டின் முன்னேற்ற பாதைகளை பற்றி உலக அளவில் பல்வேறு ஆய்வுகள் நடத்துவதற்காகவும் ஒரு சபை கூட்டப்பட்டது. அந்த சபையிலே வந்திருந்தவர்கள் எல்லாம் வல்லுநர்கள், பெரிய பெரிய பட்டதாரிகள் மட்டுமல்ல, தொழில்துறையிலும் ஆன்மீகத்துறை எல்லா துறைகளிலும் வல்லுநர்கள். ஆனால் அதில் ஒரு இளைஞன் இருந்தான், அந்த துறையிலும் ஒரு இளைஞன் இருந்தான். அப்போது அந்த இளைஞன் உள்ளே வரும்போது அந்த மன்னர், அதற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருந்த அந்த நாட்டு மன்னர் அந்த இளைஞனை பார்த்து, உங்கள் நாட்டில் முன்னோர் வயதில் முதியோர் யாரும் இல்லையா? இந்த தாடி முளைக்காத இளைஞனையே அனுப்பியிருக்கின்றார்கள் என்று ஏளனமாக பேசினார். உடனே அந்த இளைஞன் என்ன செய்திருப்பான்? அங்கிருந்து சென்றிருப்பானா, இல்லை பதிலளித்திருப்பானா? நிச்சயமாக தைரியமாக எழுந்து நின்று அவன் பதிலளித்தான். எங்கள் நாட்டு மன்னருக்கு தாடியில் தான் அறிவு இருக்கிறது என்பது தெரியாமல் போயிற்று. அப்படி தாடியில் தான் அறிவிருக்கிறது என்பதை தெரிந்திருந்தால் ஒரு வெள்ளாட்டினையே அனுப்பியிருப்பார், நான் இங்கு வர வேண்டிய தேவை இருக்காது என்று பதிலளித்தான். கூட்டத்தினரை யோசிக்க வைத்தது. அதாவது வயோதிகம் அடைந்து விட்டால் மட்டும் அறிவிருக்கிறது என்பது தவறு. இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஆற்றல் மிக பெரிது. ஏற்கனவே இளைஞருடைய ஆற்றலை பற்றி நான் சொல்லியிருப்பேன் என்று நினைக்கின்றேன். காட்டாற்று தண்ணீர், காட்டாறு என்ன செய்கிறது?
மழை காலத்தில் பெரும் வெள்ளம் வரும்போது கண்ட கண்ட இடங்களிலெல்லாம் பாய்ந்து ஊரை எல்லாம் நாசம் பண்ணி விளைநிலங்கள் எல்லாம் நாசம் பண்ணி நம்மை அழிவுக்கு கொண்டு செல்கிறது. அதே போன்றுதான் இளைஞர்களுடைய உள்ளங்களும் ஆற்றல் மிக்கது. அந்த காட்டாற்றுக்கு அணை கட்டி தடுப்பு செய்து அந்த தண்ணீரை விவசாயத்துக்கு, மின்சாரத்திற்கு என்று பல்வேறு விதமான செயல்பாட்டுக்கு, நல்ல செயல்பாட்டுக்கு பயன்படுத்துவோமானால் அது நாட்டுக்கு பழங்குளிக்கும் சோறிடம் இன்றிருக்கின்ற இந்த மின் ஒளியெல்லாம் அந்த தண்ணீரில் இருந்து எடுக்கப்படுகிறது. ஆனால் அதை அப்படியே காட்டாராக விட்டுவிட்டால் கண்ட இடத்தை எல்லாம் அழித்து கடலிலே போய் சேர்ந்துவிடும். அதே போன்றுதான் இளைஞர்களை நல்வழிப்படுத்தினால் சில நேரங்களில் சில இளைஞர்கள் சில சிறு தவறுகள் தனக்கு தெரிந்தோ தெரியாமல் செய்திருந்தால் கூட அவர்களுக்கு அறிவுபூர்வமான, அன்புபூர்வமான, பண்புபூர்வமான அறிவினை கொடுத்தால் அவர்கள் வாழ்க்கை சிறப்படைவதோடு இந்த சமுதாயத்திலும் சிறப்படைவார்கள் என்பதில் ஐயப்பாடில்லை. இதற்கு உதாரணமாக சொன்னால் கிரேக்க நாட்டிலே சாக்ரட்டிஸ் இளைஞர்களை கூவி அழைத்தார். ஏற்றமிகு ஏதென்ஸ் நகரத்தின் எழில்மிக்க வாலிபர்களே, ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், நாற்றமடுத்த சமுதாயத்தை நறுமணங்கவிழ்க்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள் என்று. திரு ஜி சுரேந்திரதாஸ், இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர், இலக்குமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நெய்யூர் அவர்களை நமது பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றுவார். பாரதம் இளைஞர் நற்பணி மன்ற 3ஆம் ஆண்டு விழா பொதுக்கூட்டத்தில் தலைமையை தாங்கியிருக்கும் ஜி சுனில் மன்ற தலைவர் அவர்களே, மன்ற செயலர் சுபாஷ் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் ரமேஷ் மன்ற பொறுப்பாளர் அவர்களே, திரு என் சுஜின் எக்ஸ் மன்ற தலைவர் அவர்களே, சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்துள்ள உண்ணாமலைக்கடை பஞ்சாயத்து தலைவர் ஆர் ஜெயசீலன் அவர்களே, சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் ஓய்வு ஆசிரியர் டி அம்ரோஸ் அவர்களே, இன்னும் வரவிருக்கும் எபனேசர் அவர்களே, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்து கொண்டிருக்கும் 12வது வார்டு உறுப்பினர் ஜெயக்குமார் அவர்களே மற்றும் ஜபனேசர் அவர்களே, மன்ற ஆலோசகர் பி ஸ்டாலின் அவர்களே, இன்னும் வியாசர் இளைஞர் நற்பணி மன்ற பொறுப்பாளர் விஜயகுமார் அவர்களே, நன்றி உரையாற்ற காத்திருக்கும் சிபின் மன்ற பொருளாளர் அவர்களே மற்றும் இங்கு விழாவை சிறப்பிப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் என் மாலை பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதியதோர் சரித்திரம் படைப்போம் என்ற சூழலுடைய இன்று இருப்பவர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கும் தெரியாது, இங்கு விழாவில் கலந்து கொண்டிருக்கும் யாருக்குமே நிலவரி என்றால் என்ன என்று தெரியவே தெரியாது. ஏன்னு சொன்னா அதை வாங்குறதுக்கு பெரிய அக்கறை காட்ட மாட்டாங்க. ஒரு ஏக்கர்ல கிடைச்சாச்சுன்னா, மிஞ்சி போனாச்சுன்னா ஒரு 10 ரூபாய் இல்லைன்னா 20 ரூபாய் தான் அரசுக்கு வருமானம் கிடைக்கும். அதை விட்டுட்டு தான், அதனால தான் அவங்க என்ன செய்யறாங்க, நாட்டுக்கு கோடி கணக்கில் வருமானம் வரட்டும்னு சொல்லிட்டு தான் அந்த டாஸ்மாக் கடையை வைக்கிறாங்க. இப்போ மாணவர்களிடம் கேட்டாச்சுன்னு சொன்னா, நாட்டினுடைய முக்கியமான வருமானம் எதன் மூலமாக கிடைக்கிறது என்று கேட்டால் உடனே கிடைக்கும் பதில் டாஸ்மாக் மூலம் தான் கிடைக்கிறது என்று சொல்வார்கள். அந்த நிலையை நீங்கள் மாற்றுவதற்காக பாடுபட வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் சற்று நேரத்திற்கு முன்னால் நம் பொதிகை டிவியை பார்க்கிறப்போ ஒரு காட்சியை பார்க்கிறேன். சுதந்திர தினம் தொடர்புடைய ஒரு காட்சி. ட்ரெயினில் புகை வண்டியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆஷ் துரை, அவரது துணைவியார் அவரை சுட்டுக் கொள்கிறார் வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில்வே நிலையத்தில்.
உடனே எனக்கு மிகவும் நினைவுக்கு வருகிறது. நம் இந்திய திருநாட்டில் பல மாநிலங்கள் இருக்கின்றன. அனைத்து மாநிலங்களை விட நம் தமிழகம் தான் விடுதலை போராட்டத்தில் சிறந்த பங்கு ஆற்றியிருக்கிறது. அதனால தான் அந்த பெருமையை மீண்டும் வலு சேர்ப்பதற்காகத்தான் நாட்டினுடைய பெயரிலேயே இந்த மன்றத்தை நிறுவி இளமை துடிப்புடன் செயலாக்கி வருகிறார்கள் இப்பகுதி இளைஞர்கள். எந்த மன்றத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அந்தந்த இடத்தினுடைய பெயர்ல தான் பெயரை சூட்டி வைத்திருக்கிறாங்க. பம்மம் இளைஞர் நற்பணி மன்றம், செஞ்சுரி இளைஞர் நற்பணி மன்றம், அப்படி இப்படி இடத்தினுடைய பெயர்ல தான். நான் இந்த சமீப இந்த நியர்பை ஏரியால பார்த்தாச்சுன்னு சொன்னா பாரதம் அந்த நாட்டினுடைய பெருமையை சேர்க்கிற வகையில பெயரை சூட்டி இருக்கிறாங்க. அதற்கு கூட அவர்களுக்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். இப்போ ஆங்கிலேயர்கள் நம் நாட்டில் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் நம்மை அடக்கி ஆண்டு வந்தார்கள். பல மாநில